ஏன் முருகர் ஞானத்தின் கடவுள் என்று கூறப்படுகிறார்? ஞானம் என்பது ஒரு எனர்ஜி. இந்த எனர்ஜி பிரபஞ்சம் முழுக்க பரவி கிடைக்கிறது. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் உதித்தவரே முருகர். சிவபெருமானின் நெற்றிக்கண் ஞான அறிவு கொண்டது. ஞானத்தின் முழு உருவமே முருகன். ஞானம் என்பது உண்மையை அறியும் அறிவு. முருகர் என்பது வெறும் ஒரு கடவுள் அல்ல, அவர் அறிவு அல்லது ஞானத்தின் உருவகமாக கருதப்படுகிறார். முருகு என்ற சொல்லுக்கு அழகு, அறிவு, ஒளி என பல அர்த்தங்கள் உள்ளன. அதனால் முருகனை நினைப்பது என்பது ஞானத்தை நினைப்பது என்று கூறப்படுகிறது. முருகனை தூய மனதுடன் நினைத்தாலே அவர் அருள் தரக்கூடிய கடவுள் என்று புராணங்கள் கூறுகின்றன. அவரை நினைத்தால் பக்தனின் உள்ளத்தை வாசிக்கிறார், அவனுடைய பாவங்களை நீக்குகிறார், ஞான ஒளியுடன் வாழ வழி தருகிறார். முருகனை நினைத்தால் அருள் தரும் தெய்வம் என்று பல இடங்களில் பாடியிருக்கின்றனர். ஔவையார் முருகனை ஞானக்குரு என கருதி நினைத்த இடத்திலேயே அனுபவிக்கக்கூடிய கடவுள் என்றே போற்றி பாடுகிறார். தமிழ் சித்தர்கள் முருகரை நமக்குள் இருக்கும் பரம்பொருளின் வெளிப்பாடு என கூறுகின்றனர். அதாவது மனதின் நினைவில் முருகன் வந்தால் தெய்வீக சக்தி நம் உள்ளே வந்து நிற்கும்.